அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு புதன்கிழமை. பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் அஸ்கர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். 3 நாளைக்கு மேல காய்ச்சல் இருந்தாலே ரொம்ப பயமா இருக்கு. வேற காய்ச்சல் எதுவும் வந்துருமோ அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. வர்றப்ப வந்து இளநீ வாங்கிட்டு வந்திருந்தேன். அஸ்கர் இளநீ குடிக்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டைம் எடுப்பாரு. ஆனா, இந்த ஸ்ட்ரா இந்த மாரி போட்டு குடுக்குறப்ப அவன் விரும்பி குடிப்பான் அப்படிங்கிறனால ஸ்ட்ராவும் வாங்கி குடுத்துருந்தேன். இன்னைக்கு மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். கருணக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு. ஃபர்ஸ்ட்டு கிழங்க வேக வச்சுக்கிட்டு, அஸ்கரோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே வந்து காய் எல்லாத்தையுமே நறுக்கிட்டேன். இன்னைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அவரைக்காவும், பீன்ஸும் போட்டு பொரியல் தான் பண்ண போறேன். இதுக்கு நடுவுல அஸ்கர் பூனையோட விளாண்டுக்கிட்டு இருக்கும். பூனை கீழ விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 2 நாளா வந்து கிளீனிங் வேலை எதுவுமே பார்க்கல. துணி துவைக்கிறது, வீடு வாசல் துடைக்கிறது எதுவுமே பண்ணல அம்மா வீட்லேருந்து வந்ததுக்கப்புறம். அதனால இன்னைக்கு அஸ்கர தூங்க வச்சுட்டு, பாப்பா வந்து ஒரு 4 மணிக்கு சீக்கிரமாவே வந்துருவா. அதனால அவளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சலான்னு சொல்லிட்டு வீட்ல வந்து மட்டை அவல் இருந்துச்சு. அதில கொஞ்சம் தேங்காய் பூ, சீனி, உப்பு, சூடா பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். பாப்பா வரதுக்குள்ள அது ரெடி ஆயிரும். அப்படி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியா வந்து மோப்பும் போட்டுவிட்டு துணியும் காய போட்டேன்.